கனவுல உன் பின்னாடி நின்னு உனக்கு ஜட பின்னி விடுற மாதிரி இருந்திருக்குமே. அப்புறம் அப்படியே முன்னாடி வந்து உன் நெத்தில முத்தம் கொடுக்கற மாதிரி வந்திருக்குமே. ஆமா, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? இத கண்டுபிடிக்கிறதுக்கு பெரிய அறிவாளியா இருக்கணும்லாம் அவசியம் இல்ல. பேசிக் சென்ஸ் இருந்தாலே போதும். நீ எப்போ எப்படி என்ன யோசிப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கற்பனையில மிதக்காத, பேசாம வந்து படு. தூங்கதான் போற, வேற என்ன நடக்க போகுது? எப்ப போற சிடு சிடுன்னு. இந்த மாதிரி ஹெல்ப் பண்றதுக்கு ஜானு தயங்க மாட்டாங்களேப்பா. அந்த இடத்த கொடுக்கறதுல என்ன இருக்கு? நம்ம கிட்ட என்ன சொத்தா இல்ல? மாமா, என்ன பிரச்சனை மாமா? அந்த இடத்த சொன்னதும் ஜனமா கோவமாயிட்டாங்க. அவங்க கண்ணு சவந்ததை பார்த்த. அந்த இடத்து மேல ஜனமாக்கு ஏதாவது சென்டிமெண்ட் இருக்கா? சேது, அந்த இடம் அம்மு பேர்ல இருக்குப்பா. மாமா என்ன சொல்றீங்க? ஜெயராணி சித்தி பேர்லையா? ஆமாப்பா, எங்க அம்மா முதல்ல வாங்கின சொத்து பொண்ணு பேர்ல இருக்கட்டுமே பத்திரம் பண்ணாங்க. அம்மாவால எப்படி அந்த இடத்த கொடுக்க முடியும்? அப்படி கொடுக்கணும்னா என் தங்கச்சி முன்னால போய் நிக்கணும். அதனாலதான் அம்மா யோசிக்கிறாங்க. ஓஹோ, இதுதான் ஜானுவோட அப்செட்டுக்கு காரணமா? மாமா, இதெல்லாம் சப்பா மேட்ரு. சித்தி கிட்ட சொன்னா ஒரே செகண்ட்ல கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்க. தான தர்மம் பண்றதுல நம்ம ஜனாமா எப்படியோ அதே மாதிரிதான் சித்தியும். சேது, உனக்கு பிரச்சனை புரியல. முதல்ல ஜானு அத்தையை போய் பார்க்கணும், அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேசணும், அதுக்கப்புறம் அவங்களை கையெழுத்து போட ஒத்துக்க வைக்கணும். இவ்வளவு பிரச்சனை இருக்குடா. மாமா, இங்க வாங்க. என்னப்பா? இத சாக்க வச்சு ஜனாமாவை சித்தி கூட பேச வைக்கலாம். ஜனாமா மனசு மாற இது ஒரு சான்ஸ் தானே? ஆமா சேது, நீ சொல்றதும் கரெக்ட் தான். அப்புறம் என்ன மாமா, நீங்க ஜனமா கூட பேசி ஒரு நல்ல முடிவாயிடுங்க. என்னதான் இருந்தாலும் விட்டு கொடுக்க முடியாதுல்ல. சிஎம்ஏ சொல்றப்போ கேட்டுதானே ஆகணும். அம்மா, என்னம்மா இப்படி பதில் எதுவும் சொல்லாம உள்ள வந்து உட்காந்துட்டா எப்படிமா? என்ன சொல்ற பிரகாஷ்? நான் சிஎம் கிட்ட பேசுறேன். அந்த இடத்த கொடுக்க முடியாது, அதுக்கு மாத்தியோட என்னமோ பார்க்க சொல்றேன். அதுக்காக என்ன கான்ட்ரவர்சி வந்தாலும் அதை சந்திக்க நான் தயாரா இருக்கேன். என்னம்மா, ஏன் அவளை எக்ஸ்ட்ரீமா போறீங்க? பின்ன என்ன பிரகாஷ், அந்த இடத்துக்காக நான் போய் அவகிட்ட நிக்கணுமா? நான் கெஞ்சணுமா? அம்மு கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா அவ பாட்டுக்கு வந்து கையெழுத்து போட்டு போய்கிட்டே இருப்பா. அவளுக்கு பிடிவாதம் பிடிக்கவோ சண்டை போடுற பழக்கமே கிடையாது. வேண்டாம் பிரகாஷ். அம்மா, உங்களுக்கு பர்சனலா அம்மு மேல இருக்க கோவத்துல இப்படி பேசுறீங்க. இது ஒரு சமுதாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைமா. அங்க லைப்ரரி வந்தா எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், எத்தனை பேர் படிச்சு முன்னேறி போவாங்க. நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்கும்போது நாம ஒரு சில விஷயங்கள்ல காம்ப்ரமைஸ் ஆகி போறதுல தப்பு இல்லைன்னு நீங்க தானே சொல்லுவீங்க. இப்ப நீங்களே இப்படி சொன்னா எப்படிமா? நான் தான் சொல்லுவேன், ஆனா அவ விஷயத்துல என்னால காம்ப்ரமைஸ் ஆக முடியாது. அம்மா, இப்பவும் சொல்றேம்மா, இது உங்க குணம் இல்ல. 4 பேர் உதவின்னு வந்து நின்னா கையில இருக்கிறது எல்லாத்தையும் கொடுக்கறவங்க நீங்க. அதுவும் படிப்புக்குன்னா கண்ணை மூடிட்டு என்ன வேணாலும் செய்வீங்க. அப்படிப்பட்ட நீங்க இப்படி ஒரு முடிவு எடுக்கிறத என்னால ஏத்துக்கவே முடியலம்மா. இதுல எனக்கு எந்த விருப்பமும் இல்லம்மா. பிளீஸ்மா, யோசிச்சு ஒரு நல்ல முடிவு எடுங்க. ஓஹோ, கதை இப்படி போகுதா?
ஓகே ஓகே, ஜெயராணி வருவா, ஆனா கையெழுத்து போட்டு தரமாட்டா. எப்படி இருக்கீங்க ஜனா? ஆஹா, நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன் ஜனா. சிஎம்மோட பிஏ வந்து உங்ககிட்ட பேசியிருப்பாரே. ஆ, ஆ, ஆமா. அது தலைவர் பேர்ல ஆரம்பிக்கிற லைப்ரரி. எங்க குடும்பத்துக்கும் ஒரு பெருமையான இடமா அது மாறப்போகுது. நீங்க முடியாதுன்னு சொல்லக்கூடாது. ஆ, ச்சே, ச்சே. நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இல்ல, நீங்க இன்னும் முடிவு சொல்லல. அதான் நானே ஃபோன் பண்ணேன். ஓ, கண்டிப்பா இன்னைக்குள்ள சொல்லிடுறேன். நல்ல முடிவா எடுங்க ஜனா. பிரகாஷ், பிரகாஷ். அம்மா, சிஎம் வைஃபே கால் பண்ணிட்டாங்க. அடுத்து சிஎம்ஏ கூப்பிடுவாருன்னு நினைக்கிறேன். ஆமாம்மா, இந்த சின்ன விஷயத்துக்கு அவரை கால் பண்ண வைக்கிறதெல்லாம் சரியாம்மா? அது தப்புதான்ப்பா. அப்படி நடக்க கூடாது. அதுக்கு முன்னாடி நாம ஒரு முடிவெடுக்கணும். என்னம்மா, என்ன பண்ணணும்? அவளை வர சொல்லு. வந்து நிலத்தை எழுதி கொடுத்துட்டு போக சொல்லு.